தளபதி 69 படத்துடைய அறிவிப்பு வந்துச்சு. அதாவது டார்ச் பியரர் ஆஃப் டெமோக்ரசி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு சின்ன ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணாங்க. அந்த போஸ்டர் தான் நீங்கள் சைடில் பார்க்குறீங்க. ஹச் வினோத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமேட்டு ரொம்ப எப்படி சொல்கிறது, அஜித் சார் கூட வந்து 2-3 படங்கள் ஒர்க் பண்ண பிறகு அதுக்கப்புறம் விஜய் சார் கூட வந்து ஒர்க் பண்ண போகிறாரு. அவருக்கு இது வந்து ரொம்ப வித்தியாசமான திரைப்படமாக இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்து கிடையாது. ஆனால் ஒரிஜினல் ஹச் வினோத் அவர்களை வந்து நம்ம ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சதுரங்க வேட்டைக்கு பிறகு, தீரன் அதிகாரம் 1 படத்துக்கு பிறகு வந்து அவர்கிட்ட இருந்த அந்த டெப்த்தான ஸ்டோரி லைனை வந்து அவர் எடுத்து பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே வந்து அவர் தள்ளப்பட்டார். அவருடைய தாட் ப்ராசஸுக்கும் அவர் செஞ்சுட்டு இருக்க படங்களுக்குமே மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது. அதுதான் வந்து ரொம்ப லேகிங்கான விஷயமா இருந்துச்சு. ஆனால் தளபதி 69 படம் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பயங்கர பொலிட்டிக்கலான விஷயங்கள்லாம் வந்து வச்சு படம் பண்ண போகிறதா வந்து பேசப்பட்டுட்டு இருக்குது. இது என்ன மையம் அப்படிங்கிற ஒரு கட்சி ஆரம்பிக்கப்படும் போது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா டார்ச் லைட் இருந்த மாதிரி வந்து இது வந்து வந்து ஒரு தீப்பந்தத்தை கையில் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து நிறைய பேர் வந்து டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, அது ஒரு பக்கத்து இருக்கட்டும். ஆனால் இந்த படத்துக்கு வந்து 275 கோடி ரூபாய் சம்பளம் வந்து விஜய் அவர்களுக்கு சொல்லப்பட்டதா வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்குது. அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறத வந்து நம்ம ஒன்றும் சொல்ல தேவையில்ல. இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்காரங்களே சொல்லிடுவாங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனுக்குள்ளே வந்துடும் எப்படி இருந்தாலுமே. இதே மாதிரி தான் வந்து மெர்சல் படத்தப்போ மெர்சல் படம் பிகில் படத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு விஷயங்கள் வந்து ஓடிட்டு இருந்தது. அவருக்கு வந்து 80 கோடி சம்பளம், 100 கோடி சம்பளம்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 50 கோடி வரைக்கும் தான் சம்பளம், 30 to 50 தான் சம்பளம். அதுக்கப்புறம் ஏதோ ஷேருக்குன்னு சொல்லி ஏதோ பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இது சேலரி அப்படிங்கிற விஷயத்தை வந்து பேசும்போது சும்மா ஒரு உதாரணம் ஒரு கணக்கு பார்த்தீங்கன்னா போன வருஷம் வந்து இன்கம் டேக்ஸ் அதிகமாக கட்டின லிஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் விஜய் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 90 கோடி ரூபாய்க்கிட்ட வந்து டேக்ஸ் கட்டியிருக்காரு. அப்போ வந்து 30% டேக்ஸ் வந்து 90 கோடின்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. 27 270 கோடி வந்து வருமானம். விஜய் அவர்களுக்கு வந்து வெறும் சினிமா மட்டுமே வருமானம் கிடையாது. அதை தாண்டி வந்து மற்ற விஷயங்களும் வந்து மண்டபம் விஷயமா இருக்கட்டும், ஹோட்டல் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் அவருக்கு இருக்கும். ஸோ அது எல்லா வருமானமும் சேர்த்து கிட்டத்தட்ட 270 கோடி ரூபாய்க்கு போன வருஷம் வந்து வருமானம் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் வந்து அவர் கட்டியிருக்காரு. அப்படிங்கும்போது அந்த ஒட்டுமொத்த வருமானத்தை வச்சு இந்த சேலரி அப்படிங்கிற விஷயத்த நம்மளால பேசவே முடியாது. ப்ளஸ் வந்து இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இப்போ வந்து லாஸ்ட்டாக இப்போ வந்த படம் கோட் திரைப்படம் வந்து கிட்டத்தட்ட 400 கோடி ரூபா பட்ஜெட்டில் 380லேருந்து 400 கோடி ரூபா பட்ஜெட்டில் வந்து எடுக்கப்பட்ட படம். அந்த படத்தோட கலெக்ஷன் வந்து 413 கோடி அப்படின்னு சொல்லி வந்து முதல்ல அனௌன்ஸ் பண்ணாங்க. இப்போ ஒரு 10 கோடி எக்ஸ்ட்ரா போட்டால் கூட 423 கோடி இல்லை 25 கோடி ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். 425 கோடி வருமானம் அப்படின்னா 425 கோடி வருமானம் கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட்னு வைங்களேன். அப்போ 400 கோடி பட்ஜெட் போட்டு 25 கோடி லாபம் கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு போன படத்துக்கு வந்து ஒரு 100-150 கோடி சம்பளம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கிட்டா ஒரு 50 கோடி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த 25 கோடி அதிகமாக பண்ணதுக்காக ஒரு 50 கோடி இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் ஒரு 200 கோடி ரூபா கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கணக்கு போடலாம். உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருக்குது. எப்படின்னா இப்போ பிரபாஸ்லாம் படம் பண்ணியிருக்காரு. 1100 கோடி பட்ஜெட் போட்டு படம் பண்ணியிருக்காரு. அவரே 150 கோடி 200 கோடி தான் சம்பளம் வாங்குறாரு பிரபாஸே. அப்போது நம்ம வந்து வெறும் 400 கோடி ரூபா வந்து கலெக்ஷன் வந்து கொடுத்த ஹீரோக்கு எப்படி வந்து 275 கோடி கொடுப்பாங்க? அது வந்து லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயமா தோணுது. அது வந்து அதுக்கப்புறம் தான் சில விஷயங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த படத்துடைய கோ ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விஜய் சாரோட சம்பளம் வந்து ரொம்ப அதிகமாக பேசப்படுகின்ற ஒவ்வொரு படங்களை பற்றி நீங்கள் நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா அதோடைய படத்தில் வந்து ப்ரொடியூசர் இடத்துல வந்து கோ ப்ரொடியூசர் இணை தயாரிப்பு யாராக இருப்பார்னா அவருடைய பிஆர்ஓ இருக்கார்ல ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இணை தயாரிப்பாளராக இருப்பார். ஸோ அவங்க வந்து இணை தயாரிப்பாளர் போட்டு இந்த மாதிரி ஒரு செய்தியை வந்து பரப்பிவிட்றாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா ஆன்லைனில் சோசியல் மீடியாவுக்குள்ளே இப்போ வருகின்ற எந்த ஒரு செய்திக்குமே வந்து நம்ம உண்மையை வந்து இப்போ சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. இப்போதைக்கு அவங்க கையில் ஒரு செய்தி கிடைச்சிச்சு, அந்த செய்தி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த செய்தி இல்லைன்னு சொல்லி ரிவர்ட் எடுத்துடலாம். முதல்ல மாதிரி அச்சில் ஏறின விஷயங்களை வச்சு பேசவே முடியாது. இப்போ அச்சில் ஏறின விஷயங்களே வந்து கூட ஒரு ஆதாரமாக இப்போ பேச முடியாத சூழ்நிலைக்குள்ளே வந்து வந்துருச்சு. ஏன்னா அவ்வளவு தூரம் வந்து அந்த கிராஸ் வெரிஃபை பண்ணுற இடங்கள்லாம் இப்போ வந்துருச்சு சினிமாக்குள்ளே. ஏன்னா முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா முழுசாக தீர விசாரிச்சு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு செய்தி வருதுன்னா அந்த செய்தி வந்து அச்சில் ஏறதுக்கு முன்னாடி பேப்பரில் வரதுக்கு முன்னாடி மேகசினில் வரதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட விஷயங்களை அனலைஸ் பண்ணி போடுவாங்க. அந்த கிசு அப்படிங்கிற விஷயம் மட்டும் தான் எதையுமே அனலைஸ் பண்ணாமல் செய்தி கிடைச்சோன்னே வந்து சொல்லிடுவாங்க. அது கிசுவாக தான் மக்கள் பார்ப்பாங்களே தவிர அது ஒரு உண்மையான செய்தியாக மக்கள் பார்க்க மாட்டாங்க. பட் ஆனால் இப்போ எப்படின்னா மேக்சிமம் வருகின்ற எல்லா செய்திகளுமே கிசு செய்தி மாதிரியே மாறிப்போச்சு. ஏதாவது ஒரு செய்தி வந்துச்சுன்னா அதில் என்ன உண்மைத்தன்மை இருக்கான்னு யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நம்ம அந்த காலத்தில் இருக்க ஆடியன்ஸ்னால் நம்ம என்ன வேணாலும் சொல்லிடலாம். நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், 450 கோடி தான் வருமானம் வருது. 400 கோடி ரூபா போட்டு 450 கோடி வருமானம் வருது. இல்லை 200 கோடி ரூபா போட்டு 250 கோடி வருமானம் வருது. அப்போ 50 கோடிக்கு மேலே லாபமே வரல. விஜய் அவர்களை வச்சு இல்லை படம் பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் பார்த்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் இப்போதைக்கு கடந்த நாட்களில் வரல. 100 கோடி ரூபாய் லாபம் பார்க்குற மாதிரி படமே வரல. இப்போ அதுதான் இங்கே பிரச்சனை. ஸோ அப்படி 100 கோடி ரூபாய்க்கு மேலே லாபம் வரணும்.
பட்ஜெட்டையும் இது பட்ஜெட்டு, சேலரி இதெல்லாம் கழிச்சதுக்கு பிறகு 100 கோடி ரூபாய்க்கு மேல லாபம் வர மாரி ஒரு படமா இருக்கணும். இல்ல வந்து நம்ம என்ன சேட்டலைட் ரைட்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். நான் சொல்ல வர்றது தியரிட்டிக்கல் கலெக்ஷன் இருக்குல்ல. அதாவது அந்த தியேட்ரிக்கல் கலெக்ஷன் இருக்குல்ல. அந்த தியேட்ரிக்கல் கலெக்ஷனே வந்து 100 கோடி ரூபாய்க்கு மேல லாபம் அதிகமா வரணும். அந்த சூழ்நிலைக்குள்ள வந்தா தான், இது சரியான இடத்துக்கு போய் நகர்த்தியிருக்கும். அது சரியான இந்த என்ன சொல்றதுன்னா, இந்த சேலரி வந்து உண்மை தன்மையை வந்து நம்மளால வந்து ஊர்ஜிதம் செய்ய முடியும். ஆனா அதுக்குண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப எல்லா ட்ராக்கிங் ரிப்போர்ட்டும் ஒண்ணு எடுத்துட்டு போய் நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது உண்மையா பொய்யான்னு சொல்லி நீங்க தேட ஆரம்பிச்சு உள்ள போறீங்க. போனீங்கன்னா, அது எல்லா இடங்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணு அந்த ஃபேன்ஸ் ஃபாலோவிங்ல இருக்கிற யாரோ ஒருத்தவங்க அந்த பேஜ மெயின்டெயின் பண்ணுவாங்க. இல்ல அந்த வெப்சைட்ட மெயின்டெயின் பண்ணுவாங்க. இப்ப அந்த வெரிஃபைட் அப்படிங்கிற அந்த சிம்பல் வந்து யார் வேணா வாங்கிக்கலாம். வெறும் மாசம் ரூ. 600 குடுத்தீங்கன்னா, யார் வேணா வெரிஃபைட் சிம்பல் வாங்கிட்டு, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அக்கவுண்ட் மெயின்டெயின் பண்ணலாம். அது வந்து நீங்க யாரோ ஒருத்தவங்க ஸ்ட்ரைக் குடுத்து, நீங்க சொல்ற செய்திலாம் பொய்ன்னு சொல்லி, அத வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணி, அதுக்கப்புறம் தான் அந்த பேஜ் வந்து ரிமூவே பண்ண முடியும். ஸோ, அவ்வளவு ப்ராக்ரஸ் இருக்கு. அப்படி இருக்கனால, எது உண்மை, பொய் அப்படிங்கிற விஷயத்த நம்மளால வந்து அனலைஸ் பண்ணி சொல்ல முடியாது. ஆனா, ஒரே ஒரு விஷயம் மட்டும் உண்மை. எப்படின்னா, விஜய் அவர்களுடைய கடைசி திரைப்படம் வந்து 69 அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த 69 திரைப்படம் மட்டும் தான் கடைசி படம்னு நான் வந்து முழுமையா நம்பல. கண்டிப்பா 2026 எண்டுல இல்ல 2027ல வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் மறுபடியும் சினிமாக்குள்ள வருவாரு. வரும்போதே வந்து ஒரு மிகப்பெரிய சேலரியோட தான் அவர் வரப்போறார். தளபதி ரிட்டர்ன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா உருட்டுவாய்ங்க. இப்ப நேத்தே உருட்ட ஆரம்பிச்சுட்டாய்ங்க. அந்த பிஸ்மி இருக்கார்ல, வலைபேச்சு பிஸ்மி என்ன பண்ணிட்டு இருக்கிறாப்ல, அடுத்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து சினிமாவுக்குள்ள அதாவது இந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அரசியலுக்கு போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது 500 கோடி சம்பளம் குடுத்தா கூட ஆட்சி படத்துக்குள்ள அது கூட குடுக்கறதுக்கு இங்கலாம் ஆட்கள் ரெடியா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாரி பிஸ்மி சொல்லியிருக்கிறாரு. அவர் என்ன நம்பிக்கையில சொல்லிட்டு இருக்கிறாரு அப்படின்லாம் தெரியல. பட் ஆனா இது வந்து சினிமாக்கு ஆரோக்கியமான விஷயமான்னு சொல்லி கேட்டீங்கன்னா கிடையாது. இத வந்து நம்ம ட்ராக் பண்ணி பிடிக்கிறதுக்கோ, இது வந்து சரியான டேட்டாவெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ அது குடுக்குற ப்ரொடியூசருக்கு மட்டும் தான் தெரியும். இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இப்ப கோட் திரைப்படம் வந்து ரூ. 1000 கோடி, ரூ. 1500 கோடி கலெக்ஷன் வரும் அப்படிங்கிற மாரிலாம் பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது அப்படியே ஆஃப் ஆயிருச்சு. முதல் 4 நாளுக்கு அப்புறமே அதெல்லாம் ஆஃப் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் எங்க போய் நிக்குது? இப்ப வந்து ஒரு ரூ. 425 கோடி நிக்குது. வெறும் ரூ. 25 கோடி மட்டும் தான் அதிகமா அமௌண்ட் வந்திருக்கு. அதுக்கப்புறம் சேட்டலைட் கணக்கெல்லாம் தாண்டி, இந்த படத்த வாங்குன வந்து நெறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் வந்து லாஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த பத்தி யாருமே பேசுறதில்ல. கலெக்ஷன் வந்துருச்சு, 400 கோடி வந்துருச்சு, 300 கோடி வந்துருச்சு. அதத்தான் பேசிட்டு இருக்காங்களே தவிர, அது மூலமா லாபம் வந்துருச்சாங்கிறத பத்தி யாருமே பேசல. இதுதான் இங்க பிரச்சனை. நம்ம வந்து என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஸ்டார் வேல்யூவ காப்பாத்துறதுக்காக மட்டுமே போராடிட்டு இருக்கிற ஒரு கும்பலாக ரசிகர் கூட்டத்த மாத்திட்டாங்க. இப்ப சூர்யா வந்து ஒரு மேடையில வந்து பக்கமா சொல்லிட்டு இருந்தார்ல. என்ன சொல்லிட்டு இருந்தாருன்னா, ரசிகர் சண்டை இந்த கலெக்ஷன் சண்டைக்குள்ளே நீங்க வராதீங்க அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. இதெல்லாம் ஆரம்பத்துலேருந்தே சொல்லியாச்சு. ஆனா ஃபேன்ஸ் எல்லாம் எங்கேயோ போயிட்டாங்க. சூர்யா ஃபேன்ஸ், ரஜினி சார் ஃபேன்ஸ், கமல் சார் ஃபேன்ஸ், விக்ரம் எல்லாத்தோட ஃபேன்ஸுமே கலெக்ஷன் ரிப்போர்ட்டுக்குள்ள சண்டைக்கு வந்துட்டாங்க. விக்ரம் சார்லாம் வந்து நடிப்புக்குள்ள போயிட்டாருன்னு வைங்க. ரஜினி சாரு, அஜித் சாரு, அப்புறம் வந்து கமல் சாரு, அதுக்கப்புறமேட்டு இப்போ சூர்யா சார் இப்போ வந்து பெரிய படம் பண்ணிட்டு இருக்கனால, அந்த அவங்கலாம் வந்து கலெக்ஷன் ரிப்போர்ட்டு, கலெக்ஷன் சண்டைக்குள்ள இப்போதைக்கு வந்திருக்கிறாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் என்னைக்கு சினிமாக்கள் வந்து எப்படி கலெக்ஷனுக்கு நான் வந்து அதிக கலெக்ஷன், எங்களுடைய ஆள் அதிக கலெக்ஷன், இவங்களோட ஆள் அதிக கலெக்ஷன் அப்படிங்கிற அந்த சண்டைக்குள்ளேருந்து என்னைக்கு ஒதுங்கி நிற்கிறாங்களோ, அன்னைக்கு தான் கலெக்ஷன் அதிகமா வரும். அதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விஜய் சார பொறுத்தவரைக்கும், விஜய் சார் வந்து சினிமாவுக்குள்ளேருந்து இப்ப 2 வருஷம் கேப் எடுக்க போறாரு. அந்த அரசியலுக்காக 2 வருஷம் கண்டிப்பா சினிமாக்குள்ள இருக்க போறதில்ல. அந்த 2 வருஷ கேப்ப வந்து ஃபில் பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முதல் நாள் அதிக கலெக்ஷன் அப்படிங்கிற விஷயத்த வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் வீக்கெண்ட்ல அதிக கலெக்ஷன் வந்து ரெக்கார்டு வந்து அவர் தான் பண்ணியிருக்காரு. சினிமா விட்டு வெளிய போகும்போது அவருக்கு வந்து மிகப்பெரிய சம்பளம் வந்து குடுக்கப்பட்டுச்சு. அத விட்டுட்டு வந்து அரசியலுக்குள்ள வராரு அப்படிங்கிற அந்த ஃபேம வந்து மெயின்டெயின் பண்றதுக்காக தான் செய்யப்படுது இந்த மாரியான விளம்பரங்களே தவிர, மத்தபடி இதுல எந்த அளவு உண்மைத்தன்மை இருக்குங்கிறத யாருனாலயும் கணிக்க முடியாது. அப்படி உங்களுக்கு உண்மைத்தன்மை இருந்துச்சு அப்படின்னா, நீங்களே வந்து அதுக்கு உண்டான ப்ரூஃப வந்து பார்த்தீங்கன்னா, சப்மிட் பண்ணுங்க. நம்ம பேசலாம். இது நமக்கு தோணுன விஷயத்த சொல்லிட்டேன். உங்களுக்கு தோன்ற விஷயத்த தாராளமா கமெண்ட்ல எழுதலாம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!